பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் வீட்டில் வேலை செய்த பட்டியலின பணிப்பெண்ணை துன்புறுத்தி சித்திரவதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தருமபுரி மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா முன்னாள் முதல்வர் MGR குறித்து அவதூறாக பேசி வருவதற்கு அதிமுக சார்பில் கண்டனத்தையும் தெரிவித்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர், தமிழகத்தில் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு உள்ளது என்றும், குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் அருகில் கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் தினமும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் பட்டியலின மாணவி மீது கடுமையாக தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகன் மற்றும் மருமகள் மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருகின்றனர். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம், விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம், இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தற்பொழுது திமுக அரசால் புறக்கணிப்பு செய்யப்பட்டு உள்ளதால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என பேசினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கையில் பதாகைகள் ஏந்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.